தந்தார். ஆனாலும் கூட நேற்றைய நாளிலே ஆண்டவரே இது வேண்டாம் ஐயா, வேறொரு வார்த்தையால் என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். ஆனால் தேவன் என்னை அதனால் நிரப்பவில்லை. இந்த வார்த்தையை தான் அனுமதித்திருக்கிறார். இன்றைக்கு தம்பி பாண்டி வேதம் வாசிக்கும் பொழுதும் கூட இந்த செய்திக்கான ஒரு வசனம் அதில் வந்திருக்கிறது. அதை ஒரு வாசித்து விட்டு கர்த்தருடைய செய்திக்குள் கடந்து செல்லுவோம். 52வது சங்கீதம், 52வது சங்கீதம். ஹல்லேலூயா. 3வது 4வது வசனங்கள், 3வது 4வது வசனங்கள். சங்கீதம் 52 3 4. நன்மையை பார்க்கிலும், நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தத்தையும், தீமையையும் யதார்த்தமும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய், பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய், நீ விரும்புகிறாய். ஆகவே இன்றைய தேவ செய்தி, வாய்க்கு இடம் கொடாதே, உன் வாயை கட்டுப்படுத்து. இதுதான் ஆவியானவர் இந்த நாளிலே எனக்கு கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாய்க்கு இடம் கொடாதே, உன் வாயை கட்டுப்படுத்து. இந்த வசனங்களை தான் கர்த்தனோடு கூட பேசினார். ஆமென். ஆனாலும் மறுபக்கம் ஆண்டவரே வேண்டாம் என்று சொன்ன பொழுதும் வேறு வார்த்தைகள் என்னை நிரப்பவில்லை. இன்றைக்கு வேத வாசிப்பிலே மகன் அதை வாசித்தார். ஆகவே இந்த வார்த்தையை நான் மறுபடியும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த நாளில் தேவ செய்திக்கு ஆதாரமாய் பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். பிரசங்கி புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்கள். பிரசங்கி 5:6. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பான் ஏன்? கவனிங்கள், ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீ கையினால பிரயாசப்படுகிறாய், நீ அநேக காரியங்களை உன்னுடைய முயற்சியினால சேர்த்து வைக்கிறாய். ஆனால் தேவன் இந்த பிரயாசங்களை அழிக்கிறார். எண்ணத்தினால? கோபத்தினால. அப்ப தேவனுக்கு எண்ணத்தினால கோபம் வருகிறது. எதனாலே அவருக்கு அந்த அழிப்பின் கோபம் வருகிறது என்றால், தேவ பிள்ளையாகிய என்னுடைய உன்னுடைய வாயினால, நாவினால கர்த்தர் கோபப்படுகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் அவர்களுடைய வாய் என்றால் அது உண்மையிலும் உண்மை. ஆமென் சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, உன்ற வாய்தான் உன்ற முழு மாமிசத்தையும் என்னத்துக்குள்ள விழுத்துகிறதாம்? பாவத்துக்குள்ள விழுத்துகிறது. உன்னுடைய வாய், உன்னுடைய வாயின் வார்த்தைகள், உன்னுடைய வாயின் அறிக்கைகள் உன்னுடைய மாமிசத்தை என்னத்துக்குள்ளே விழுத்துகிறது? பாவத்துக்குள்ளே விழுத்துகிறது. ஆகையால கர்த்தர் சொல்லுகிறார், தெரியாமல் புத்தி பிசகினால அதை பேசிவிட்டேன் என்று தூதனுக்கு முன் சொல்லாதபடி உன்னுடைய வாயை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஆமென். தேவ தூதர்கள் வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார்கள். அல்லேலூயா. அது கணவனோடு சண்டை பிடிக்கிற நேரமா இருக்கலாம், அது பிள்ளைகளோடு சச்சரவு படுகிற நேரமா இருக்கலாம், அது அயல் வீட்டுக்காரனோடு பிரச்சனைப்படுகிற வேலைகளா இருக்கலாம், அல்லது எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய முடியாமைகள், எங்களுடைய இயலாமைகள் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளா இருக்கலாம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் ஆண்டவருடைய தூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய நாவினாலே தேவ கிருபைகளை பேச வேண்டும். அல்லேலூயா.
தூஷணங்கள் மாத்திரமல்ல, அவிசுவாச வார்த்தைகள் மாத்திரமல்ல, பிறரை சபிக்கிற வார்த்தைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசக்கூடாது. திட்டுகிற வார்த்தைகள், சாபம் போடுகிற வார்த்தைகள், தங்களையே வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள். ஆகவே நீதிமொழிகள் 15:1 கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:1 ஒருக்க வாசியுங்கள். மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கடுமையான வார்த்தைகள், கடுமையான சொற்கள் மனிதர்கள் மத்தியில கோபத்தை உண்டாக்கும், கடவுளுடைய வாழ்க்கையிலும் கோபத்தை உண்டாக்குகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள், நாவின் அறிக்கைகள் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். ஒரு வருத்தம் வந்து விட்டதா, ஒரு சோதனை வந்து விட்டதா, ஒரு உபத்திரம் வந்து விட்டதா, முதலாவது உங்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது அதை பரலோகம் கவனிக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த ஊழியக்காரனுடைய வீட்டு அந்த ரூமிலே குடிபானத்தை கொண்டு வந்து அவருக்கு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்த பொழுது அவருடைய வாயிலிருந்து என்ன வந்தது என்பதை பரலோகம் கவனித்தது. ஆமென். நான் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்தேன். ஹalleluya. ஆனால் உலகம் வெளிப்படையான காரியங்களை கவனித்தது. ஆனால் அந்த நாவின் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எண்ணத்தை பேசுகிறோம், எண்ணத்தை கதைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தயவு செய்து நீங்க அமைதியாக இருந்தாலும் பரவாயில்லை. என்ற வார்த்தை சொல்லுது, சொற்களின் மிகுதியில என்ன இல்லாமல் போகாது, பாவம் இல்லாமல் போகாது. எவ்வளவுக்கு கதைக்கிறோமோ அவ்வளவுக்கு பாவம் இருக்கும். எவ்வளவுக்கு இந்த உதடுகளிலிருந்து வசனங்களை வெளியே விடுகிறோமோ அந்த அளவுக்கு பாவத்தின் சக்திகள் இருக்கும். நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரியோடு நான் கதைத்துக் கொண்டிருந்தேன். என்னோட 2 ஊழியக்காரர்கள் நின்றார்கள். கதைக்கும் பொழுது அவருக்கு சில உதவிகள் செய்ய வேண்டும் என்ற பாரம் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு பக்கத்தில் இருந்த ஊழியக்காரன் சொன்னார், பாஸ்டர், இன்னொரு விசுவாசின்ற பேரை சொல்லி சொன்னார், அந்த விசுவாசி மாதிரியே கடகடண்டு கதைக்கிறா, இவரை குறிச்சு கவனமா இருங்க. அதற்கு பிற்பாடு நான் கொஞ்சம் கவனித்த பொழுது அந்த கதைகள், அந்த பேச்சுகள் நான் செய்ய வேண்டிய காரியத்தை தடுத்தது. உண்மையிலேயே அவர் அமைதியாக இருந்திருந்தால் அவர் கேட்டு கதைச்சதை விட அதிகமான நன்மைகளுக்கு வாசலாக கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருப்பார். ஆமென். ஆனா அன்றைக்கு அந்த இடத்திலே நாங்கள் வெறுமையாக வந்ததற்கு காரணம் அதிகமான வார்த்தைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை எங்களுடைய நாவிலே இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால வரும். ஆமென். அல்லேலூயா. நாவின் வார்த்தைகள் கர்த்தரால வரும். ஆமென். எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை, வெளிப்பாடுகளை இந்த இடத்துல கர்த்தர் கொடுக்கிறாரே, கர்த்தர் கொடுக்கிறபடியால் அது நடக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாவு அப்படியாக மாற வேண்டும். ஆமென். தேவையில்லாத கதைகள் பேசக்கூடாது. விசேஷமாய் 2 சுருக்கமான பாவத்தை சொல்லி நான் முடிக்கிறது. அதிகமான உதாரணங்களோடு 1.5 மணி நேரம் பேசிக்கணும். நான் அப்படி இல்லை, 20-25 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். எங்களுடைய வாயினால நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய 2 பாவங்கள். முதலாவது ஒன்று வாசிப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். இந்த 2 காரியங்களுமே கவனமா இருங்கள். மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே
உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை அழகாக சொல்லுகிறது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாது. குற்றவாளி என்று ஒரு மனுஷனுக்கு தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் ஆண்டவர் எனக்கும் உனக்கும் கொடுக்காதபடியினால் என்கிற வாயை திறந்து யாரையும் உதவாதவன், குப்பவாளி, குற்றவாளி, அது இது என்று சொல்லி ஒரு நாளும் நியாயம் தீர்க்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நியாய தீர்ப்பின் சிங்காசனம், நியாய தீர்ப்பின் கதிரை இன்றைக்கும் ஆண்டவரிடமே இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்திலே ஒரு நீதிபதி இருப்பார். அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுப்பார். அந்த தீர்ப்பு லோயர்களுடைய வாதத்தின்படி இருக்கும், சாட்சியங்களின் அடிப்படையில் இருக்கும். பல தீர்ப்புகள் சரியாக இருந்தாலும் சில தீர்ப்புகள் பிழையாக கூட இருக்கிறது உண்டு. ஆனால் உலகத்தின் தீர்ப்புகள் மாறினாலும் பரலோகத்தின் தீர்ப்பு ஒரு நாளும் மாறாது. ஆமென். அந்த தீர்ப்பின் கதிரையில நானும் இருக்கக்கூடாது, நீங்களும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்தால், ஒருவன் குற்றம் செய்தால், அவன் பாவம் செய்தான் என்று நீ சொல்ல முடியும், அவனுடைய பிழையை அவனுக்கு உணர்த்த முடியும். ஆனால் அவன் குற்றவாளி என்று உன்னால் தீர்க்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கண்ணில இருக்கிற உத்திரத்தை உணராமல் மற்றவன் கண்ணில இருக்கிற துரும்பை நீ பார்க்க கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களை குற்றவாளிகள் என்று, மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் குறை சொல்லுவதில் தான் நம்முடைய நேரங்கள் செலவழிந்து போய் கொண்டிருக்கிறது. யாரை பற்றி குற்றவாளி என்று சொல்லுகிறோம்? என்னுடைய மனைவியை குறித்து நான் சொல்லுகிறேன். என்னுடைய மனைவி யாரை குறித்து சொல்லுகிறார்? கணவனை குறித்து சொல்லுகிறார். பிள்ளைகள் பெற்றோரை குற்றம் சாட்டுகிறார்கள், பெற்றோர் பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆவிக்குரிய பிள்ளைகள் போதகரை குற்றம் சாட்டுகிறார்கள், போதகர் ஆவிக்குரிய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் உன்னுடைய வாயினால யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. ஆமென். ஏனென்றால் கொலை குற்றவாளியாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு கள்ளன் மனம் திரும்பினான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் ஒரு கள்ளன் திருந்தவில்லை, ஆனால் ஒரு கள்ளன் திருந்தினான். யாருக்கு தெரியும்? நாங்க நரகத்துக்கு போவோம், நாங்க குற்றவாளி என்று சொன்னார்கள் பரலோகம் போயிடுவோம். நாங்க எவன் பிள்ளை என்று சொன்னமோ, எவன் கூடாது என்று சொன்னமோ, எவன் செய்த பாவத்தை வச்சு நியாயம் தீர்த்தமோ அவன் பரலோகம் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வாயை கவனித்து நடக்க வேண்டும் என்று 1 சாமுவேல் 1வது அதிகாரம் நேற்று போன ஞாயிற்றுக்கிழமை வாசித்தோம். ஒரு வசனத்தை அதில் கோட் பண்ணி வாசிப்போம். 1:12 வாசிங்க. 1:12 1 சாமுவேல். நன்றி ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க. உதாரணத்துக்கு இதை மாற்றினால் தேவ தூதர்கள் எங்களுடைய வாய்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ரோட்டில் என்ன கதைக்கிறோம், சந்தையில் என்ன கதைக்கிறோம், ஆஸ்பத்திரியில் என்ன கதைக்கிறோம், ஜிஎஸ் ஆபீஸில் என்ன கதைக்கிறோம், கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அது வேற யாரும் சொல்லாதீங்க. சொல்ல எப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவோம், மறைச்சு சொல்லுவோம். நாங்க எதை மறைக்கிறோமோ அந்த தேவதூதன் இந்த இடத்தை பார்ப்போம். எப்படி மறைக்க எப்படி பார்ப்போம். வாய்கள் கவனிக்கப்படுகிறது, வார்த்தைகள் கவனிக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சாபத்தை பெறுகிறது, துன்பத்தை பெறுகிறது, உபத்திரவத்தை பெறுகிறது தங்களுடைய வாயின் வார்த்தைகள். ஆகிய அடிக்கடி நான் உங்கள்ட்ட கேட்டா சங்கீதம் ஒன்று சொல்லுங்கண்டா சொல்ல மாட்டாங்க. இன்னுமே பக்கம் 15 வருஷமா சேர்ச்சுக்கு வராங்க. எத்தனை வருஷம்? 15 வருஷமா வராங்க. என்னத்துமா சொல்ல விடுங்க, எங்கேயோ மாறி சொல்லுவாங்க.
என்ன சொல்ல தெரியாது. ஆனால் எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருடைய வசனத்தினால, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால, சாட்சியால நிரப்பப்பட வேண்டிய நம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறபடியால் நம்முடைய வாய்களை கர்த்தர் கவனித்து என்ன சொல்லுகிறார்? எல்லாம் நல்லா இருக்குது, என்ன பிள்ளையா இருக்குது? வாய்தான் பிள்ளையார். நாலஞ்சு ஊழியக்காரன் ஒன்றா இருந்தோம். ஒரு ஊழியக்காரன் வேற மாவட்டத்திலிருந்து வந்திருந்தார். கட 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 காய்ச்சி கொண்டு போறார். ஆவியானவர் அங்கே கொண்டு போனார், இங்கே கொண்டு போனார், அப்படியா செய்வாடினார். நாங்களாம் பேசாருன்ற ஒரு வயசு கூட அம்மா வந்து சொல்லிச்சது, பாஸ்டர் உங்களை பார்க்க எல்லாம் நல்லா இருக்கு, உங்களோட வாய் தான் கொஞ்சம் பிள்ளையா இருக்கு சொல்லிட்டு மனுஷி போட்டு. ஆமென் சொல்லுங்க. எப்படி பாருங்க, ஒரு போதகரை ஒரு விசுவாசி எப்படி கவனிக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் எப்படி எங்களை கவனிப்பார், எங்களுடைய வார்த்தைகளை எப்படி அவர் புடமிடுவார். அதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை. யாக்கோபுல உபவாச ஜெபத்தில் நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். உபவாச ஜெபங்களுக்கு வருவதற்கு அது பிரயோசனமா இருக்கும். வார்த்தை சொல்லுது, இந்த நாவினால என்னை நீ துதிக்கிறாய், இந்த நாவினால நீ மற்றவர்களை என்ன செய்கிறாய்? சபிக்கிறாய். என்னை துதிக்கிற இந்த வாயினால, என்னை ஆராதிக்கிற இந்த உதட்டினால நீ மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. இந்த இடத்துல ஒரு சகோதரனை கர்த்தர் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். நான் எழுப்ப மாட்டேன். தன்னுடைய மனைவியோடு கூட சண்டையோடும் தேவையில்லாத வார்த்தைகளால் அவளை துன்பப்படுத்தி விட்டோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற மகனை கர்த்தர் காண்கிறார். நான் எழுப்ப வேணும்னு சொல்லி ஆத்மா சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார், என் சரீரமோ அதை மறுக்கிறது. நான் இந்த சபைக்குள்ள ஊழியம் செய்யறபடியா சில காரியங்களை என்னால தெளிவா சொல்ல முடியாம இருக்கு. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுடைய உதடுகளை கவனிக்கிறார். உங்களுடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வரட்டும். ஆமென். இரக்கமுள்ள வார்த்தைகள் வரட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமான வார்த்தைகள் வரட்டும். ஆமென். விசுவாசமான வார்த்தைகள் வரட்டும். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், ஹல்லேலூயா, தாவீது என்ன சொல்லுகிறார்? மரண இருளின் பள்ளத்தாக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் எங்க நடக்கிறேன்? மரண இருளில. ஆனா அடுத்தது என்ன சொல்லுகிறார்? பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அப்படி அவர் என்ன சொல்லுகிறார்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். சொல்லுங்க, தேவரீர். தேவரீர். நான் சொல்ற மாதிரி கையை அசைச்சு சொல்லுங்க, தேவரீர், 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 தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றி, ஹல்லேலூயா, என்னை ஆற்று. ஆமென். ஆண்டவற்ற பிள்ளைகள் நம்பிக்கையோடு கதைக்கலாம். ஆண்டவற்ற பிள்ளைகள் நம்பிக்கையோடு பேசலாம். ஆண்டவற்ற பிள்ளைகள் விசுவாசத்தை பேசலாம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆகவே நம்முடைய வாயினால செய்யக்கூடிய முதலாவது பாவம் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்ப்பது. இரண்டாவது கடைசி நம்முடைய வாயினால செய்யக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு பாவம். நிறைய பாவங்கள் இருக்குது, பெரிய ரெண்டு பாவம் சொல்லுகிறேன். அங்கே எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. கையை தட்டி இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பொய்யை களைந்து மெய்யை பேசு, மெய்யை பேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது இந்த வாயால குற்றம் தீர்க்க கூடாது என்று விரும்புகிறார். இரண்டாவது என்னத்தை விரும்புகிறார்? இந்த வாயால பொய் பேசாத. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? பொய் பேசுனுடைய உதடு அடைக்கப்படும். என்ன செய்யப்படும்? அடைக்கப்படும், கட்டப்படும். ஆமென்.
வாய் பேச முடியாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பொய் பேசுகிறவனுடைய சுவாசம் நரகத்தின் சுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. பாதாள சுவாசம். எடுத்தவுடனே போய், எதற்கெடுத்தாலும் போய், ஒன்றை மறைக்கிறதுக்கு இன்னொரு போய். அதை கேட்ட பாஸ்டர் கேட்ட கடைசியில சொல்லி முடிப்பாங்க, நாங்க எல்லாம் சொல்றதுக்கு என்ன ஹரிச்சந்திரன் குடும்பமும். ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்க ஹரிச்சந்திரன் குடும்பம் இல்ல, ரவிச்சந்திரன் குடும்பம் இல்ல, நாங்க ஏசப்பா குடும்பம். ஆமென். நாங்க ஏசப்பா குடும்பம். ஹalleluya. கையை சொல்லுங்க. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. உயிர் போனாலும் உண்மைதான் பேசும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சின்னனிலிருந்து இருந்து பிள்ளைகளை கற்றுக் கொடுங்கள். பொய் பேசாதபடி, பொய் சொல்லாதபடி, கதைகளை மாற்றி மாற்றி சொல்லாதபடிக்கு. சில வீடுகளை பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கதைகளை சோடிக்கிற அங்கே புத்திகள் இருக்கிறது. அது எப்படி வந்தா தாய் தகப்பனிலிருந்து வருகிறது. சோடிச்சு கதைக்கிறது, இல்லாதது உருவாக்கி கதைக்கிறது. ஆனா ஆண்டவற்ற வார்த்தை சொல்லுது, நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு சகோதரங்களா இருக்கிறபடியால் அவனவன் பிறனுடனே மெய்யை பேச வேண்டும். அல்லேலூயா. பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. என்கிட்ட 2000 ரூபாய் காசு இருக்குது, ஆனா உனக்கு தர மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு ஆள் வந்து கேக்குது, நீங்க சமத்தில இன்னைக்கு லோன் எடுத்தீங்களா, எனக்கு கொஞ்சம் கடன் தாங்க, நீங்க என்ன செய்யணும்? இல்ல இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டால் இல்ல இல்ல அது வாரக்கிழமை தான் பேங்க்ல விழும். அப்படி சொல்லக்கூடாது. ஓ எனக்கு 25,000 ரூபாய் தந்தது, எனக்கு வீட்டுல வேலை கிடக்கு, இந்த எனக்கு கடன் கொடுக்கக்கூடிய மாதிரி நான் இல்ல, உங்களுக்கு தர மாட்டேன். உள்ள சொல்ல அதுக்கு என்ன சொல்றது, அடுத்த மாசம் தான் பேங்க்ல விழும். இல்ல, தேவ பிள்ளை எந்த காரணம் கொண்டும் போய் சொல்லக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 பொய் சொல்லி எத்தனை கல்யாணம் செய்யணும்? ஒரு கல்யாணம். ஆனா ஆண்டவற்ற பிள்ளை ஒரு பொய் சொல்லி கூட 1000 கல்யாணம் செய்யக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீ மாயம் பண்ணக்கூடாது. ஆமென். நீ வேஷம் போடக்கூடாது. அல்லேலூயா. நீ உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கட போதகரே அதை விரும்புவார் என்றால் ஆண்டவர் எவ்வளவாக விரும்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவாக விரும்புவார். ஆமென். திடீர்னு பாஸ்டர் வந்து கேட்கிறார், பைபிள் படிச்சீங்களா? படிக்கல பாஸ்டர். எப்ப கடைசியா படிச்ச நீங்க? பாஸ்டர் 5 மாசமா படிக்கல. சொல்லணும். என்ன சாப்பிட நீங்க? சாப்பிடல பாஸ்டர். உள்ளதை சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பொய் கதைக்க கூடாது. பொய் பேசும்பொழுது என்ன நடக்கும்? அதுக்கு காரணம் என்ன? ஒரு மனுஷன் பொய் கதைக்கிறான், ஒரு மனுஷன் பொய் பேசுகிறான் என்றால் காரணம் என்ன? 2 நாளாகவும் 18:21 ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே, பொய்யின் ஆவியை தீர்க்கதரிசிகளுடைய வாயில கட்டளையிட்டார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுடைய வாயில என்ன ஆவி இருந்துச்சு? பொய்யின் ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி? பொய்யின் ஆவி. சவுண்டா சொல்லுங்க, என்ன ஆவி? அப்போ ஒரு மனுஷன் பொய் பேசுகிறான்றா அவன் வாயில என்ன இருக்குது? ஆவி இருக்கு. பொய், அசுத்தாவி. அல்லேலூயா. பொய்யின் ஆவி. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையை பேசு, மெய்யை பேசு. அல்லேலூயா. 2 நாளாகவும் 18, 20, 21 அழகாக சொல்லுகிறது. அங்கே பொய்யின் ஆவிகளுக்கு கட்டளையிட்ட பொழுது தீர்க்கதரிசிகளுடைய வாயில அந்த பொய்யின் ஆவி போய் குந்தி இருந்தது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலேயே இந்த ஆவி போய் இருக்கும் என்றால் விசுவாசிகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே எங்களுடைய வாயினால கர்த்தரங்களை தண்டிக்காதபடி, கர்த்தரங்களை தண்டனைக்குட்படுத்தாதபடிக்கு முதலாவது மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்க கூடாது, இரண்டாவது பொய் பேசக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று நீதிமொழிகளை 8:8 வாசித்து அடுத்த ஜெப வேளைக்குள் கடந்து செல்ல போகிறோம். அதிகமாய் நான் கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கு ஜெபத்துக்காக தான் காத்திருக்கிறேன். எழும்பி நில்லுங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து இந்த சிறுத்தியான பகுதியை நாங்கள் முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 8:8.
என் வாயின் வாக்குகள் எல்லாம் என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் நீதியானவைகள் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியே வச்சுங்க, மற்றவர்கள் பைபிளை மூடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, என்னது சொல்லு, திரும்ப வாசி. என் வாயின் வாக்குகள் எல்லாம் என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. விபரீதமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கையசை சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, என் வாயில புரட்டும் விபரீதமும் இல்லை. நிறைய பேர் புரட்டு தான், ஒரே புரட்டு. என்ன, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை கேட்டு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்பாங்க, பிற்பாடு அதெல்லாம் மறந்துடுவாங்க. புரட்டு, கர்த்தருக்கே புரட்டு. எல்லா பொருத்தனையும் பண்ணுவாங்க. நான் ஒழுங்கா காணிக்க கொடுப்பேன், தசம் கொடுப்பேன், ஜெபம் பண்ணுவான், அதை செய்வன், இதை செய்வன், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. புரட்டுகள். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாய் திறந்து கதைச்சு செய்யாமல் போறத பார்க்கலாம், நீ வாய் திறக்காமல் இருக்கிறது உனக்கு நல்லது. ஹalleluya. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். சொல்லுங்க, சொல்லுங்க. என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் நீதியானவைகள். திரும்ப சொல்லுங்க. என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் புரட்டானியமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே புரட்டானியம் கதைச்சு கொண்டு இருக்காதீங்க, ஒரே புரட்டானியம் பேசிக்கொண்டு இருக்காதீங்க. அப்பாவை தேடுங்க. ஆமென். அப்பாவை தேடுங்க. ஹalleluya. அப்பாவை தேடுங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இதுதான் புரட்டானியங்க, உள்ளத பேச மாட்டாங்க. ஏன் கடன் பண்ணுனீங்க? அது சர்ச்சுக்கு கொடுக்கறது கடன் பண்ணலாம். ஏன் நாங்க அது பாஸ்டருக்கு சமைச்சு கொடுக்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எங்களுடைய நாவல விபரீதங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலரோட பாருங்க, கதைச்சு பாருங்க, நல்லா இருக்கும், ஆனா ஒரு கதையால குத்தி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு கதையால குத்தால போட்டு விட்டுருவாங்க. போட்டுட்டு அவங்க சிரிச்சு கொண்டு போவாங்க. ஆனா கதை கேட்டவனுக்கு அது துக்கமா இருக்கும். ஆனா வார்த்தை சொல்லுது, என் வாயில் விபரீதம் இல்லை. ஆமென். என் வாயில் புரட்டானியம் இல்லை. அல்லேலூயா. என் வாயில் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.